ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இப்போது நாம் பார்க்க போவது மாமன் படத்தின் திரை விமர்சனம். மாமன் படத்தில் சூரி, ஐஸ்வர்யா லட்சுமி, சுவாசிகா, ராஜ்கிரண், கீதா கைலாசம், கீர்த்தனா, விமல், விஜி மற்றும் பலர் நடித்திருக்கிறார்கள். தினேஷ் புருஷோத்தமன் ஒளிப்பதிவு செய்திருக்கிறார். அப்துல் வஹாப் இசையமைத்திருக்கிறார். கதை, திரைக்கதை, வசனம் எழுதி இயக்கியிருக்கிறார் பிரசாந்த் பாண்டியராஜன். இந்த படம் மதுரை மாவட்டத்தில் நடந்த கதை என்று சொல்கிறார் கதை எழுதிய சூரி. நடிகர் சூரி தான் கதை எழுதியிருக்கார். சூரியோட அக்காவுக்கு ரொம்ப நாளாக குழந்தை இல்லை. அதுக்கப்புறம் 10 வருஷம் கழித்து ஒரு ஆம்பளை பையன் பிறக்கிறான். அப்போது அவன் மேல் பாசத்தை கொட்டுகிறார் சூரி. அந்த சின்ன பையனும் சூரியை விட்டால் நகரவே மாட்டான். பள்ளிக்கூடத்துக்கு கூப்பிட்டு போகிறது சூரி, சாப்பாடு விட்டுறது சூரி, நைட்டில் படுத்துக்கிறதும் சூரியோட படுத்துக்கிறான். தாய் மாமன்னா அப்படி இருக்கணும். எனக்கெல்லாம் அப்படி ஒரு தாய் மாமன் இல்லையேங்கிறது வருத்தமாக இருக்குது. ஏன்னா தாய் மாமன் என்பது அப்பா அம்மாவை விட வசதி ஒரு சில ஜாதிகளில். அவர்களுக்கு இந்த படம் ரொம்ப பிடிக்கும். அப்போது சுவாசிகாவுடைய அப்பா பாபா பாஸ்கருக்கு பையனை எடுத்து வளர்க்குற சூழ்நிலையே இல்லாமல் போயிடும். அப்பா பாபா பாஸ்கரே மறந்து விடுவான் அந்த சின்ன பையன். ஆனால் பாபா பாஸ்கர் அதெல்லாம் வருத்தப்படாமல் சுவாசிகாவோட அன்போடு இருப்பார். இது என்னென்னா, ஐஸ்வர்யா லட்சுமி டாக்டரு சூரியோட நல்ல பண்புகளை பார்த்து அவரை காதலிச்சோட கல்யாணம் பண்ணிடுறாரு. கல்யாணம் பண்ண பிறகு தான் பிரச்சனையே வருது. ஏன்னா தாலி கட்டும்போது குறுக்க வந்து உட்காந்துக்கிறான், நான் தான் கட்டுவேங்கிறான். அதுக்கப்புறம் முதல்வர் படுக்கையில் படுத்துக்கிட்டு நான் இங்கே தான் படுப்பேன், அம்மா அப்பாவோட படுக்க மாட்டேன்னு சொல்கிறான். இப்படியாக கொஞ்சம் அந்த தாய்மாமன் உறவு பலப்பட்டுக்கிட்டே போகிறது. ஆனால் மனைவி ஐஸ்வர்யா லட்சுமி என்னடா நம்ம புருஷன் நம்மளை கண்டுக்கவே மாட்டேங்கிறானே அப்படிங்கிற கோபம் வந்துக்கிட்டே இருக்குது. இப்படிப்பட்ட சூழலில் அவங்க மாமனார் ஜெயபிரகாஷ் வந்து, மாப்பிள்ளை நீங்கள் கொஞ்ச நாள் ஒரு 3 மாதமாவது வெளியூரில் இருங்க, அதுக்காகவே நான் மதுரை ஆஸ்பத்திரிக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டேன் என் மகளுக்கு, நீங்கள் மதுரைக்கு போங்க, மதுரையில் போயிருங்க அப்படின்னு சொல்கிறார். மதுரைக்கு ஐஸ்வர்யா லட்சுமியுடன் செல்கிறார் சூரி. போன உடனே கேட்குறாரு, டேய் அவன் உன்னை நினைக்கவே இல்லைடா, ரொம்ப அமைதியாயிட்டான், அவங்க அம்மா அப்பாவோட செட்டில் ஆகிட்டான் என்று பாலசரவணன் சொல்லும்போது கண்களில் கண்ணீர் பெருக்கெடுக்கிறது சூரிக்கு. ஆனால் அதில் ஒரு சூட்சுமமான ஒரு ரகசியம் வச்சுருக்காரு டைரக்டர். அதை இப்போ சொல்லக்கூடாது. சொன்னால் அவங்களுக்கு படம் பார்க்குற ஒரு ஆர்வம் குறைஞ்சி போகும். அந்த ரகசியம் தெரியும் போது சூரிக்கும் ஐஸ்வர்யா லட்சுமிக்கும் கோபம் உச்சந்தலைக்கு போயிடும். அதுக்கப்புறம் ஒரே ரகளை. மறுபடியும் சூரியன் குடும்பம் ஒன்று சேர்ந்ததா, அப்பாவோட அந்த பையன் அன்பாக இருந்தானா என்பது தான் கதை. இதில் ரொம்ப பேத்தாசான காரியம் யாருன்னா பாபா பாஸ்கர் தான். தன்னுடைய பையன் நம்மக்கிட்ட பாசமாக இருக்க மாட்டேங்கிறானே, நாம் சாப்பிட்டா சாப்பிட மாட்டேங்கிறான், நான் பள்ளிக்கூடத்துக்கு கூப்பிட்டு போகிறேன்னா கூப்பிட்டு போக மாட்டேங்கிறான், மாமா சூரி தான் கூப்பிட்டு போகிறாருங்கும்போது அந்த க்ளோஸ்அப்பில் ஒரு வித சோகத்தை சுமக்கிறாரு. அந்த சோகத்தை வெளிப்படுத்த முடியாமல் சமாளிச்சுக்கிறார் பாபா பாஸ்கர். அந்த கதாபாத்திரம் ரொம்ப நுண்ணியமான கதாபாத்திரம், ரொம்ப அழகாக செஞ்சுருக்காரு பாபா பாஸ்கர், பாராட்டியாக வேண்டும். அதே போல் சுவாசிக்க இருக்க அவர் வந்து இருதலை எறும்பாக தவிக்கிற கட்டம், கோபம் வரும்போது கோவப்பட முடியல, அழும்போது அழ முடியல. சுவாசிக்காவுடைய கேரக்டரும் வித்தியாசமான கேரக்டர். கோவப்படும் போது நடிக்கிறாரு. அந்த சுவாசிகா பாத்திரத்தை மிக தெளிவாக நம்முடைய மனதை ஆக்கிரமிப்பு செய்யும்படி நடித்திருக்கிறார் சுவாசிகா. அவருக்கும் பாராட்டு. சூரியை பொறுத்த வரைக்கும் அவர் காமெடி நடிகராக இருந்து கதாநாயகனான அவர். அதனால் அவர் சில சோக கட்டங்களில் அவருக்கு முகபாவனைகளை வெளிப்படுத்த கொஞ்சம் தயங்குறாரு. இன்னும் கொஞ்சம் அனுபவம் தேவை. அதாவது மற்ற காட்சிகளெல்லாம் வெளுத்துக்கிட்டுறாரு, சண்டை காட்சிகளை வெளுத்துக்கிட்டுறாரு, நடனமும் ஓரளவு வருகிறது, காதல் காட்சிகளில் உருண்டு பருண்டு கிஸ் அடித்து நம்மளை மகிழ்ச்சிப்படுத்துகிறார். ஆனால் இந்த சோக காட்சி வரும்போது கொஞ்சம் அப்படியே திணறாரு சூரி. அது நல்லா தெரியுது.
வருங்கால படங்களில் அவர் திருத்திக் கொள்ள வேண்டும் என்பது நம்முடைய அன்பான கோரிக்கை. படத்தில் ராஜ்கிரண் நடிச்சிருக்கார். அவர் வழக்கமாகவே ராஜ்கிரண் நம்மளை உசுப்பி விட்டுருவார். இந்த படத்தில் அவர் தாத்தாவுக்கு பாட்டியாக ஜோடியாக விஜய் சந்திரசேகர் நடிச்சிருக்கார். 2 பேரும் ஒரு 3 காட்சிகள் தான் வருவாங்க. ஆனால் நம்ம மனசில் அப்படியே முழுமையாக ஆக்கிரமித்து விட்டார் ராஜ்கிரனும் விஜய் சந்திரசேகரும். என்னென்னா 3 நாள் உடம்பு சரியில்லாமல் வந்துடும் விஜய் சந்திரசேகருக்கு. தாத்தா போய் சமைப்பார். அப்புறம் 3 நாள் கழித்து திடீர்னு விஜய் சந்திரசேகர் போய் சமைப்பாங்க. கூட நின்றுட்டு அப்படியே உடல் காமிச்சிக்கிட்டே சொல்லுவார். அப்போ அவர் ராஜ்கிரண் சொல்லுவார், 3 நாள் நான் தானே சமைத்தேன், இப்போவும் நான் சமைப்பேன்ல, ஏன் வந்துட்டு போ அப்படின்னே, நீங்கள் சாப்பிட்டது எனக்கு பிடிக்காம தான் நான் சமைக்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது பெரிய இன்ப அதிர்ச்சி. அதே மாதிரி விஜய் சந்திரசேகர் இறந்த பிறகு அது ஒன்றும் இல்லைப்பா, நேற்று மீன் குழம்பு வச்சா ருசியாக இருந்துச்சு, நிறைய சாப்பிட்டுட்டா, தூங்கிக்கிட்டு இருக்காப்பா, போய் பாரு. இது அப்படியே 3 தடவை ரிப்பீட் பண்ணி சொல்லும்போது நம்ம கண்கள்லேருந்து கண்ணீராக வருது. அந்த காட்சிகளில் இயக்குனர் பிரசாந்த் பாண்டியராஜன் நிற்கிறார். இந்த சூரி கேரக்டரை விட ராஜ்கிரண் கேரக்டர் அந்த இடத்துல ரொம்ப உயர்ந்துருது. சூரி கேரக்டர் கொஞ்சம் கீழே வந்துடுது. கதையின் நாயகன் என்று சொன்னால் அது ராஜ்கிரனுக்கு மாதிரி பண்ணிட்டார். ஆனாலும் சமாளித்து விட்டார் சூரி. கடைசி காட்சியாவது அவன் புருஷன் முன்னாடி சேரும்போது ஒரு நடிக்க விடுவாங்களான்னா அதுலேயும் நடிக்க விடல. டைரக்டர் சுயநலம் என்ன பண்ணார், தன்னுடைய மகனையே நடிக்க வச்சிட்டார். அவன் பாத்தியாமா, எனக்கு 2 மச்சானுங்க, உனக்கு ஒன்று தானே இருந்தேன், எனக்கு 2 மச்சானு அவனை போட்டு அவனை குஷிப்பு எடுத்து வச்சு அவன் ஸ்கோர் பண்ணிட்டு போயிட்டான் கிளைமேக்ஸில். அப்போவும் பேர்ந்த விழிக்கிறாரு சூரி. இதையெல்லாம் சூரி தவறாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. விமர்சனங்கள்லாம் உண்மையை சொல்லித்தான் ஆகணும். நீங்கள் எந்த இடத்துல ஸ்கோர் பண்ணுறீங்க, எந்த இடத்துல ஸ்கோர் பண்ண தவறிட்டீங்கிறத சுட்டி காட்ட வேண்டியது இன்னை போன்ற விமர்சகர்களுடைய கடமை. அதனால் சோக காட்சிகளில் நடிப்பதற்கு கொஞ்சம் ஹோம்ஒர்க் பண்ண வேண்டும் சூரி. மற்றபடி படத்தில் லாஜிக்கே இல்லை. நான் பத்திரிகையாளர் சந்திப்பில் கூட கேட்டேன், ராஜ்கிரண், சூரி, அப்புறம் பாலசரவணன், அந்த அவர் பேர் என்ன, பாபா பாஸ்கர், யாருமே வேலை செய்யலை, அப்படி படத்தில் காட்டலை. இப்படிலாம் இயக்குனர் தவறு செய்யலாமா கேட்டால், சார் எடிட்டிங்கில் கட் பண்ணிட்டேன் அப்படின்னாரு. எப்படி எடிட்டிங்கில் கட் பண்ணுவார்? எல்லாம் எங்கேருந்து வருமானம் வருது, எப்படி சாப்பிட்றாங்க, ஒரு இளவும் தெரியல. சூரி எப்போ பார்த்தாலும் மோட்டர் பைக்கில் போகிறாரு, பையனை கொண்டு விடுறாரு, அங்கே மாமியார் விட்டு போகிற, இப்படியே தான், இதே தான். என்ன சூரி வேலை செய்கிறாரு, ராஜ்கிரண் என்ன வேலை செய்கிறாரு? இந்த படத்தில் ஐஸ்வர்யா லட்சுமி டாக்டராக வேலை செய்கிறாங்க, அவ்வளோதான். அது மட்டும் தான் தெரியுது. எனவே இது போன்ற தவறுகளை இனிமேல் படத்தில் இடம்பெறாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும். ஆனால் சமீபத்தில் வந்த படங்களில் பாசம், உறவு, இதை 100க்கு 100 வெளிப்படுத்திய படம் மாமன். எனவே நாம் இப்போ நிறைய இடங்களில் தனி குடித்தனமாக வாழ்கிறாங்க எல்லோரும். அந்த தனி குடித்தனமாக வாழ்வர்கள் கூட இந்த படத்தை பார்க்கும்போது தான் மாமா, பாட்டி, அத்தை, தாத்தா உறவுகள்லாம் பலப்படும். இன்றைக்கி நிறைய குடும்பங்களில் யார் அத்தை, யார் சித்தி, யார் சித்தப்பாங்கிறலாம் தெரியாமல் இருக்காங்க. ஏன்னா நம்ம தமிழர்களுடைய பண்பாடே கூடி வாழுதல் தான். அந்த அடிப்படையில் தயவு செய்து இந்த படத்தை, மாமன் படத்தை பாருங்கள். அந்த உறவுகளுக்கிடையே உள்ள விஷயங்களை கற்றுக்குங்க, சந்தோஷமாக இருங்க. படத்தை தியேட்டரில் போய் பாருங்கள் மாமன் படத்தை. பைல்வான் பார்வையில் மாமன் படத்துக்கு 100க்கு 50 மைப்பெண்கள். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.